முட்டை சேர்க்காம பஞ்சு மாதிரி சாஃப்டான கேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் பேக் டு எபிசோட் 3 ஆஃப் டீ டைம் கேக்ஸ். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது எக்லெஸ் வெனிலா ஸ்பஞ்ச் கேக். ஒரு மிக்சிங் பவுலில் தயிர், பால், எண்ணெய், வெனிலா எசன்ஸ், சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணி வச்சுருக்கிற மைதா மாவும் போட்டு ஜென்டிலாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பேக்கிங் ட்ரேயில் போட்டு அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட சாஃப்டான வெனிலா ஸ்பஞ்ச் கேக் முட்டை சேர்க்காம சூப்பராக ரெடி ஆகிடும். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி yummy.com இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். முட்டை சேர்க்காம பஞ்சு மாதிரி சாஃப்டான கேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் பேக் டு எபிசோட் 3 ஆஃப் டீ டைம் கேக்ஸ். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது எக்லெஸ் வெனிலா ஸ்பஞ்ச் கேக். ஒரு மிக்சிங் பவுலில் தயிர், பால், எண்ணெய், வெனிலா எசன்ஸ், சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணி வச்சுருக்கிற மைதா மாவும் போட்டு ஜென்டிலாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பேக்கிங் ட்ரேயில் போட்டு அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட சாஃப்டான வெனிலா ஸ்பஞ்ச் கேக் முட்டை சேர்க்காம சூப்பராக ரெடி ஆகிடும். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி yummy.com இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.